ரீதியாக தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், மாணவர்கள் மீது வந்து தடியடி நடத்தினதோ ஸ்டோன் பெயிண்டிங் நடத்தினதோ எல்லாத்துக்குமே வீடியோஸும் வெளியே வந்திருக்கு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் அந்த வீடியோ நல்லா பார்த்தா தெரியும். அது மாணவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ இருந்துன்னு பார்த்தாலே தெரியும். அவ்வளோ வந்ததெல்லாம் குண்டாஸ், அவங்க வந்ததெல்லாம் கம்யூனிஸ்ட். பின்னாடி பனியனில் பெயர் போட்டிருக்காங்க, எஸ்எஃப்ஐ, ஏஎஸ்ஐஎஃப்ஐ, பர்மிஷன் இல்லாமல். பர்மிஷன் இல்லை. பிறகு ஒரு கொடி வச்சுருந்தாங்க, பாலஸ்தீன் நாட்டினுடைய கொடி வச்சுருக்கிறாங்க. பாலஸ்தீன் நாட்டினுடைய கொடியை வச்சிருக்கக்கூடியவன் இந்தியாவில் என்ன வேலை? நீட் தேர்வுக்கு பாலஸ்தீன் நாட்டு கொடியை வைத்திருக்கணும் என்ன வேலை கேட்குறேன் நான்? என்ன நியாயம் இருக்கிறதுல? அது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா 10 பேர் சேர்ந்து ஒரு காவல்துறை அடிக்கிறாங்க. 10 பேர் சேர்ந்து வண்டியை ஜீப்பை மாற்றி போட்டு தீயடிக்கிறாங்க. அப்போ என்ன செய்ய முடியும்? உங்களை ஒருத்தர் அடிக்க வராரு, நீ என்ன பண்ணுவீங்க? ஒழிச்சு ஓடுவீங்களா? தடுத்து நிப்பாட்டுவீங்களா? சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கவர்மெண்ட். நிச்சயமாக நியாயமான முறையில் நடைபெற்றிருக்கிறது. இதை தூண்டி விடுபவர் ராகுல் காந்தி. கம்யூனிஸ்ட் கட்சி இங்க போராட்டம் நடத்துறாங்க, இங்க தீக்காகாரம் போராட்டம் நடத்துறாங்க. என்னன்னா ஒருத்தன் கையை பிடிச்சா வக்கீல் தான் சொன்னார், ஒருத்தன் கையை பிடிச்சா அவன் காலை பிடிச்சு இழுப்பான். இப்படிப்பட்ட குரூப் இந்த மாதிரி ஒரு கேவலமான சூழ்நிலைக்கு இன்னைக்கு ராகுல் காந்தி தள்ளப்பட்டிருக்கார். அவங்களுடைய டிமாண்ட்ஸ் என்னவா இருக்குன்னா, நீட் தேர்வை வந்துட்டு முறைப்படுத்தணும் அப்படிங்கிறது அவங்களுடைய டிமாண்டா இருக்கு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வே வேண்டாம் அப்படிங்கிறது தான் தமிழகத்தோட நிலைப்பாடா இருக்கு. சார், இது திரும்ப திரும்ப சொல்லிட்டு 10 வருஷத்துக்கு மேலாச்சு. நீங்கள் சொல்லி நீங்கள் உங்களுக்கு 20 வயசு இருக்கும்போது, அனைவன் 30 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு 20 வயசு இருக்கும்போது படித்த பாடம் சார் இது. ஒன்றுமே செய்ய முடியல அந்த நாட்டை. அதாவது பாரத மோடி அவருடைய திட்டங்களையும் பாரதிய ஜனதா கட்சியும் வளர்ச்சியும் பிடிக்காதவங்க கையில் எடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றம் வரை கன்ஃபார்ம் பண்ணி பிஜேபி வைக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கை, நடந்த பேப்பர் லீக்கு நடந்த பேப்பர் லீக்கு பொறுப்பேற்று சார், இதுக்கு தர்மேந்திர பிரதான் எதுக்கு சார் பதவி விலகணும்? ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர், அவருக்கு கீழே உள்ள டைரக்டர், அதில் லீக்கேஜ் ஆகிருக்கு. நடவடிக்கை எடுத்திருக்காங்களா இல்லையா? சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையா? அதன் பிறகு தேர்வு நடந்திருக்கா இல்லையா? எவ்வளோ பேர் தேர்வு எழுதியிருக்காங்க? 20 லட்சம் பேர் தேர்வு எழுதியிருக்காங்க. 11 லட்சம் பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. 720க்கு 715 மார்க் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதில் நீ இப்போ நீட் வேண்டாம்னா இப்படி என்ன சார்? நாட்டை பைத்தியக்காரன் ஆள்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன். நடந்தது சரின்னு யாரும் சொல்ல முடியாது. அதாவது எல்லா காலங்களையும் தேர்வு வந்திருக்கு, அதுக்காக நான் நியாயப்படுத்த முடியாது. காங்கிரஸ் 10 ஆண்டு காலம் ஆட்சியில் 11 தடவை நீட் எக்ஸாமில் கசிவு நடந்திருக்கு. ஏன் தமிழ்நாடு அரசாங்கம் நடத்துல கூட நடந்திருக்கு. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடந்திருக்கு. இதுக்காக வேண்டி உடனடியாக நீங்கள் ஒரு தவறு பண்ணிருக்கீங்க, உடனடியாக உங்களை க்ளோஸ் பண்ணி முடிவு பண்ண முடியுமா என்ன? உயிரே கொண்டுருவா? இத்தனை ஏழைகள் இன்னைக்கு படித்து பாஸ் பண்ணுவாங்க. மனசாட்சி உள்ள ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. இன்னைக்கு ஏழை இன்னைக்கு ஒவ்வொரு தனியார் மருத்துவக் கல்லூரியிலையும் போய் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மினிமம் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கோ அந்த தொகை தான் நீங்கள் வாங்க முடியும். 2 கோடி 3 கோடி கொடுத்து வாங்க முடியாது. 2 கோடி 3 கோடி கொடுத்து வாங்குறவன் கத்திரிக்கோயில வயிற்றுக்குள்ள வச்சு தச்சுட்டு போயிடுவான். அப்படிப்பட்ட டாக்டர் உங்களுக்கு தேவையா? நல்ல முறையில் படித்து மெரிட்டில் உள்ளவங்க வரணும். அதுதான் எங்களுடைய நோக்கம். சார், இப்போ முதல்வர் விஜய் அவர்களும் நீட்டை முழுமையாக ரத்து செய்யணும், அதே போன்று மாநில பட்டியலுக்கு கல்வியை கொண்டுட்டு வரணும், ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்டை உருவாக்கி அதை கொண்டுட்டு வந்தால் இதற்கு ஒரே தீர்வு. சார், முதல்ல மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு மாற்றுறது யார் சார்? கல்வியை முதல்ல மாநில பட்டியலிருந்து மத்திய அரசுக்கு மாற்றுறது யார்?